அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ரகுபதிக்கு அதிமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் சம்பந்தமாக முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே 2 நாட்களாக விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று காலை கூட எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் சவாலை ஏற்றுக்கொண்டு ஓப்பன் சேலஞ்ச் என்று ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை விட்டிருந்தார். இந்த நிலையிலே அமைச்சர் ரகுபதி அதற்கு பதிலடி கொடுத்திருந்தார். அமைச்சர் ரகுபதிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது அதிமுக சார்பில் மீண்டும் பதில் அறிக்கை பதிவாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அதிமுக அதாவது திமுக ஆட்சி காலத்திலே தான் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் என்றும், அப்படி 68 பேர் உயிரிழந்த போது முதலமைச்சரோ அமைச்சர் ரகுபதியோ ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை? தற்போது தேர்தல் ஜுரத்தின் காரணமாக மேடை போட்டு காலரை தூக்க உங்களுக்கு இந்த நிலை ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் சேலம் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையம் வரை கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை வைப்பதில்தான் திமுகவுடைய வேலையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய தினம் இடைநிலை ஆசிரியர்கள் போராடுவது யாரால் என்றும் அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற ஏன் திமுக அரசால் முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் செவிலியர்கள் போராட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியாக 356 என்ற எண்ணிலே நீங்கள் தானே அந்த வாக்குறுதியை கொடுத்தீர்கள். அதே போல தூய்மை பணியாளர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு துறை சார்ந்தவர்களும் ஊழியர்கள் போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அமைச்சர் ரகுபதி ஏன் இது போன்று பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணமா என்றும் அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒருவரை பார்த்து ஒருவர் தொடர்ந்து மாஸ்க் அணிந்து கொண்டுதான் வாழ்ந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே லேப்டாப் கொடுக்கவில்லை என்று ரகுபதி கேட்பதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அறிவுத்தனமான ஒரு கேள்வியா என்றும் அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2025 தான் இந்த லேப்டாப் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. ஏன் முதல் 4 ஆண்டுகளில் திமுக அரசு லேப்டாப் வழங்கவில்லை? அப்போதெல்லாம் மாணவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? தற்போது தேர்தல் வருகிறது என்பதனாலே இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த லேப்டாப் வழங்கப்படுகிறதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஓபன் சேலஞ்ச் விடுவதாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நேருக்கு நேர் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் என்ன, அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதம் செய்ய தயாரா என்றும் அதிமுக சார்பில் மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.